வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்றைய நாள் தகவலெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து இன்றைய நாள் தகவல் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம வீடியோவுக்கு லைக் கமெண்ட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க. அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி. அப்படியே நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க்கு கொடுத்துருப்போம். அதில் கரண்ட் அஃபேர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குங்க. டே டு டே அப்டேட் எல்லாமே பண்ணியிருப்போம். நியூஸ் பேப்பர் கட்டிங் போட்டிருப்போம், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் போட்டிருப்போம். அப் டு டேட் என்னென்ன நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமானது இருக்குதோ அது எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் ஆட் பண்ணியிருப்போங்க. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, பயன்பெற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து இன்றைய நாள் தகவலை பார்க்கலாம். முதல்ல இம்பார்ட்டன்ட் டேஸ் ஜனவரி 29, அதாவது இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் டேஸ்ன்னு பார்க்கலாங்க. இந்தியன் நியூஸ் பேப்பர் டே, ரோல் ஆஃப் பிரிண்ட் மீடியா இன் த டிஜிட்டல் ஏஜ். இதுதாங்க இந்த ஆண்டுக்கோட தீமு. அதாவது நியூஸ் பேப்பர் டே எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்திய செய்தித்தாள்கள் நாள் அப்படிங்கிறது ஆண்டுதோறும் ஜனவரி 29 கொண்டாடப்படுதுங்க. இது ஃபஸ்ட்டு 1780 ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, செய்தித்தாள்களோட மகத்துவத்தை, அவற்றின் சமூகம் மற்றும் அரசியல் பாதிப்பை, இந்திய விடுதலை இயக்கத்தில் அவற்றோட பங்கை, அதனோட பின்விளைவுகளை நினைவு கூர்ந்து கொண்டாடுற நாளுங்க. மேலும் இதன் மூலிமா ஊடக தொழிலாளர்கள், சிறந்த ஆசிரியர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களோட பங்களிப்பையும் நம்ம மதிக்க முடியும். அதுக்காக தான் இந்தியன் நியூஸ் பேப்பர் டேவை நம்ம ஜனவரி 29 செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, வக்ஃப் சட்ட திருத்த மசோதா, வக்ஃப் ஆக்ட், வக்ஃப் சட்ட திருத்த மசோதா. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது என்ன வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு தாங்க கொண்டு வந்திருக்கு. மத்திய அரசு கொண்டு வந்தோடனேயுமே நாடாளுமன்றத்தில் இதை கொண்டு வந்தோடனேயுமே ஒரே அமளித்துமளி ஆயிடுச்சுங்க. சட்டமன்றம் மட்டும் சட்டை கிழிக்கிறது இல்லைங்க, நாடாளுமன்றத்துலேயுமே அதே சட்டத்தை கிழிஞ்சிருக்கு. ஸோ அது யாரும் ஒத்துக்கலை. இந்த வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை அவங்க கொண்டு வரும்போது அது யாரும் எதிர்க்கட்சிகள் யாரும் ஒத்துக்கலை. அதனால் பார்த்திங்கன்னா மசோதாவை ஆய்வு செய்கிறதுக்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற ஒரு கூட்டுக்குழு ஒன்று அமைச்சிருக்காங்க. இதை நீங்கள் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கோம், இதெல்லாம் அலசி ஆராய்ச்சி பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. அதோட தலைவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, பாஜகவோட எம்பி ஜெகதாம்பிகா பால் தாங்க. சட்டத்தை கொண்டு வந்ததே அவங்க தான். அதோட குழுவும் பார்த்திங்கன்னா ஜெகதாம்பிகா பால் பாஜகவோட எம்பி தாங்க அதில் இருக்கார் தலைவராக. இதில் எப்படி நமக்கு நல்லது நடக்கும் பார்க்கலாம், என்ன நடக்குது அப்படிங்கிறத, என்னென்ன தகவல் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். வக்ஃப் சட்டம் அப்படின்னா என்னென்னு முதல்ல பார்த்துக்கலாம். வக்ஃப் சட்டம்னா முஸ்லீம் சமூகத்திற்கானதுங்க. இந்த சட்டம் பார்த்திங்க அப்படின்னா, முஸ்லீம்கள் தங்கள் சொத்துக்களை பொதுவாக அசையும் அல்லது அசையா சொத்துக்கள், பொதுவாக நிலம் அல்லது பணம், மத சமூக நலன் அல்லது சமூக சேவைக்காக தானமாக அர்ப்பணிக்கும் ஒரு முறையை தான் வக்ஃப் சட்டம்னு சொல்கிறாங்க. வக்ஃப் வாரியம் இதில் தான் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க நம்ம மத்திய அரசு. எதுக்கு அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, தானமாக அர்ப்பணிக்கும் ஒரு முறையை தான் இதை வக்ஃப்னு சொல்கிறாங்களா. இந்த சொத்துக்களை தானமாக பணி செய்யப்படும் போது அதில் கரெக்டாக நிர்வாகம் பண்ணுறாங்களா, அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சட்ட திருத்த மசோதாவே வந்திருக்கு. இது என்ன அப்படிங்கும்போது, நாடு முழுவதும் உள்ள முஸ்லீம்களின் தொண்டு பணிகளுக்கு அர்ப்பணிக்கப்படும் வக்ஃப் சொத்துக்களை மாநிலங்கள் அளவில் வக்ஃப் வாரியங்கள் நிர்வகிக்கின்றன. நாடு முழுவதும் இருக்கிற முஸ்லீமோட வக்ஃப் சொத்துக்களை மாநிலங்கள் அளவில் வக்ஃப் வாரியங்கள் நிர்வகிக்கின்றன. இந்த நிலையில் தான் இந்த சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு. அதை அதில் குழு ஆராய்ந்து பார்த்ததில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முஸ்லீம்களின் நிலம், சொத்துக்கள், மத விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் ஆகியவற்றை பறிக்கும் நோக்கில் தான் இந்த மசோதா கொண்டு வரப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்குங்க. அதை அமளித்துமளி நாடாளுமன்றத்தில் நடந்ததாக சொன்னேன் இல்லைங்களா, அதனால் அந்த குற்றம் சாட்டினதை தான் நான் அப்படி சொன்னேன். தற்போது இந்த மசோதாவை பார்த்திங்கன்னா, பாஜகவோட எம்பி பார்த்திங்க ஜெகதாம்பிகா பால் அவர்கள் தான் தலைமையிலான நாடாளுமன்ற கூட்டுக்குழு தான் ஆராய்ஞ்சு வருது. அதில் என்ன அவங்க முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, யாரோடது அந்த கூட்டுக்குழு ஆராய்ந்ததில் யார் சைடு யார் சொன்னது ஒத்துக்கிட்டாங்க, யார் சைடு ஒத்துக்கலை அப்படிங்கிறத பார்க்கும்போது, கூட்டுக்குழு கூட்டம் டில்லியில் ஜனவரி 27 நடைபெற்றுச்சுங்க. அதில் பார்த்திங்கன்னா மசோதாவில் 14 சட்டப்பிரிவுகளின் கீழே மேற்கொள்ளப்பட வேண்டிய திருத்தங்கள் தொடர்பாக குழுவில் இடம்பெற்றிருந்த ஆளுங்கட்சி எம்பிக்கள்
ஆளுங்கட்சி எம்பிக்கள் தரப்பில் முன்மொழியப்பட்ட 32 திருத்த பரிந்துரைகளை தான் கூட்டுக்குழு முழுமையாக ஏற்றுக்கொண்டது. ஆளுங்கட்சிக்காரங்க என்ன சொன்னாங்களோ முன்மொழிஞ்சாங்களோ 14 சட்டப்பிரிவுகளின் கீழே 32 திருத்த பரிந்துரைகள், இதை தான் அவங்க ஜெகதாம்பிகா பால் ஏற்றுக்கிட்டாங்க. எதிர்க்கட்சி சொன்ன 42 சட்டப்பிரிவுகளுக்கு கீழே இருக்கிற 500க்கும் மேற்பட்ட சட்ட திருத்தங்களை அவங்க நிராகரிச்சிட்டாங்கங்க. அதாவது ஏற்கனவே பிஜேபி கொண்டு வந்த ஒரு சட்டம், இது சட்ட திருத்தம். இதுக்கு தலைவரும் கரண்ட்டில் இருக்கிற பாஜக எம்பி தான். அந்த கூட்டுக்குழுவோட தலைவரும் பாஜக எம்பி தான். அதனால் பாஜக இப்படியே இதுக்குள்ளே இருக்கும்போது இதில் எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இது எது சரியாக இருக்கும்? இது சரியாக அவங்க தான் இப்போ 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா 3ஆவதாக ஒரு ஆள் தானே அவங்க பதில் சொல்லியிருக்கணும். எனக்கு தெரியலைங்க இது எந்த அளவுக்கு சரின்னு. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த தகவலுக்குள்ளே போயிடலாம். இது பார்க்கும்போது இதில் என்ன சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க, அந்த குழு கூட்டில் முடிவு எடுத்திருப்பாங்க இல்லைங்களா, எம்பிக்கள் சொன்னது, அதாவது ஆளுங்கட்சி எம்பிக்கள் சொன்னதை முடிவாக எடுத்திருப்பாங்க. எதிர்க்கட்சி சொன்னதை நிராகரிச்சிட்டாங்க முற்றிலுமாக. 14 சட்ட பிரிவுகளுக்கு கீழே 32 திருத்த பரிந்துரைகளை தான் இந்த கூட்டுக்குழு முழுமையாக ஏற்றுக்குச்சுங்க. அதோட திருத்தத்தை ஒரு இது அதில் ஏகப்பட்ட திருத்தம் இருந்திருக்கு. அதில் ஒன்று இது பார்க்கலாம். நம்ம வக்ஃப் வாரியத்தில் முஸ்லீம் அல்லாத 2 நபர்களை உறுப்பினர்களாக இடம்பெற செய்ய மத்திய அரசின் மசோதா பரிந்துரைத்த நிலையில் முஸ்லீம் அல்லாத 4 பேரை வாரியத்தில் இடம்பெறும் செய்யும் வகையிலான திருத்தம் தான் இதில் கூட்டுக்குழுவில் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. மத்திய அரசே பரிந்துரைக்கும் போது 2 பேர் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த கூட்டுக்குழு முடிவு எடுக்கும்போது 4 பேரை வச்சுருக்காங்க. அதில் அடுத்தது பார்க்கும்போது இது எதுக்காக அப்படின்னு இந்த சட்ட திருத்தம் ஏன் கொண்டு வந்தாங்க? ஏற்கனவே இருக்கிற சட்டத்தில் எதுக்கு திருத்தம் வந்துச்சு அப்படின்னா, வக்ஃப் சொத்துக்களை ஒழுங்குபடுத்தவும், சொத்துக்களை ஒழுங்குபடுத்தவும், சொத்துக்களை நிர்வகிப்பதில் உள்ள சிக்கல் மற்றும் சவால்களை தீர்க்கவும் 1995ஆம் ஆண்டு வக்ஃபு சட்டத்தை திருத்துவதே இந்த மசோதாவோட நோக்கம். இதுக்காக தான் இந்த வக்ஃப் திருத்த மசோதா கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. திருத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட திருத்தம் இருக்குது. அதில் நாம் தெரிஞ்சுக்கிட்டது ஒன்று, வக்ஃப் வாரியத்தில் முஸ்லீம் அல்லாத 2 நபர்களை உறுப்பினர்களாக இடம்பெற செய்ய மத்திய அரசு மசோதாவில் பரிந்துரைத்த நிலையில் முஸ்லீம் அல்லாத 4 பேரை வாரியத்தில் இடம்பெற செய்யும் வகையிலான திருத்தத்தை தான் கூட்டுக்குழு ஏற்றுக்கொண்டிருக்காங்க. இது தாங்க வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவில் நடந்த பஞ்சாயத்து. இன்றைக்கி ஒரே பஞ்சாயத்தாக இருக்குதுங்க. நம்ம அடுத்தது போகலாம். உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி ஒரே பஞ்சாயத்து தான். அடுத்த தகவல், நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள், அவர் யாருக்கு என்ன கொடுக்குறாரு, இது என்ன தகவல்னு பார்க்கலாம். சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஜனவரி 27 மாநில அரசோட சிறுநீரக காக்கும் சீர்மிகு மருத்துவ திட்டம், நம்ம இந்த திட்டம் ஏற்கனவே நமக்கு இருக்குங்க. இது எதுக்கு இப்போ நாம் சொல்கிறோம் அப்படின்னா, இவர் மா சுப்பிரமணியம் அவர்கள் ஒருத்தருக்கு இந்த அவார்டு மாதிரி விருது கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னு தகவல் சொல்கிறதுக்காக தான் நம்ம இப்போது சிறுநீரகம் காக்கும் சீர்மிகு மருத்துவ திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது அந்த மருத்துவ திட்டத்தில் என்ன அப்படின்னா, சிறுநீரக நோய்களை முன்கூட்டியே கண்டறிய உதவுது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மருத்துவ திட்டத்தின் மூலமா பயனடையுதுன்னு சொல்கிறாங்க. சிறுநீரகம் காக்கும் சீர்மிகு மருத்துவ திட்டம் அப்படிங்கும்போது 2023ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட திட்டங்க. கிராமங்களில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த சிறுநீரக தொட்டு இருந்துருச்சு அப்படின்னா அந்த நபர்களை பரிசோதித்து ஆரம்ப நிலையிலேயே சிறுநீரக நோய்களை கண்டறிஞ்சு சிகிச்சையை, அதாவது ட்ரீட்மெண்ட்டை எளிதாக்குவது நோக்கமாக கொண்டு வந்தது தான் இந்த தமிழ்நாடு சிறுநீரகம் காக்கும் சீர்மிகு மருத்துவ திட்டம். இது எதுக்கு அப்படின்னா, இது யாரோட அவார்டு கொடுக்குறாங்கன்னா, தமிழ்நாடு சிறுநீரக ஆராய்ச்சி டேங்கர் அறக்கட்டளையோட 32வது வருடாந்திர தொண்டு மற்றும் விருதுகள் விழாவில் தான் இது இவர் சொல்லியிருக்காரு. நமக்கு இந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க இந்த மருத்துவ திட்டம். தமிழக முதல்வரால் கொண்டு வரப்பட்ட இந்த மருத்துவ திட்டம் பார்த்திங்கன்னா, சிறுநீரகத்தில் ஏற்பட்ட இன்ஃபெக்ஷனை முன்கூட்டியே கண்டுபிடிச்சி அவங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாமல் காக்கிறது தான் சிறுநீரகம் காக்கும் சீர்மிகு மருத்துவ திட்டம் அப்படிங்கிறத இந்த விழாவில், விருது வழங்கும் விழாவில் அவர் சொல்லியிருக்காரு. அதுக்காக நம்ம இந்த தகவலை பார்க்குறோம்.
அது இல்லாமல் இது வந்து 2023ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட திட்டம் அப்படிங்கிறது இது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது இவர் பார்த்திங்கன்னா மோகன். இவர் வந்து சினிமாவில் ஏதாவது நான் அப்பா கேரக்டரில் பண்ணுவாருங்களா ஜெயபிரகாஷ், அவர் மாதிரி இருக்கார் எனக்கு. அவர் எதுக்கு நம்ம இப்போ பார்க்குறோன்னா திரு மோகன் இவர் பேர். கேரளாவில் திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள திரவ உந்து அமைப்பு மையத்தின் எல்பிஎஸ்சியோட இயக்குனராக வந்து மோகன் நியமிக்கப்பட்டுள்ளார். இதை வந்து கடந்த ஜனவரி 25ஆம் தேதி வந்து பணி நியமன ஆணையை வந்து இஸ்ரோ வந்து வெளியிட்டிருக்கு. இவரோட தகவல் என்னன்னு பார்க்கலாம். கேரளாவில் திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள திரவ உந்து அமைப்பு மையத்தின் எல்பிஎஸ்சி அதோட இயக்குனராக வந்து மோகன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் தற்போது இயக்குனராக இருக்கும் திரு மோகன் வி நாராயணன் அவர்களுக்கு பிறகு எல்பிஎஸ்சிக்கு இயக்குனராக பொறுப்பேற்றுள்ளார்னு பார்க்குறோம். இஸ்ரோ வந்து கடந்த ஜனவரி 25ஆம் தேதி தான் அவரோட பணி ஆணையை வந்து வெளியிட்டிருக்கு. இவரோட டீட்டெயில் என்னன்னு பார்த்தோன்னா திரு மோகன் அவர்கள் வந்து ஜூன் 2023 முதல் ஜூன் 2024 வரை மனித விண்வெளி பறக்கும் மையத்தின் இயக்குனராக இருந்தார். அதற்கு முன் பார்த்தோம்னா இணை இயக்குனராக விஎஸ்எஸ்சி, அப்புறம் புவிசார் செயற்கைக்கோள், இதில் எல்லாம் வந்து புவிசார் செயற்கைக்கோள் ஏவுகணை வாகனத்தில் திட்ட இயக்குனராக உட்பட பல்வேறு பதவிகளை வைத்துள்ளார். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இஸ்ரோ வந்து கடந்த ஜனவரி 25ஆம் தேதி இவருக்கு வந்து பணி நியமனம் பண்ணியிருக்காங்க. அந்த தகவலை தான் நம்ம இதில் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது பார்க்கலாம். திறன்மிகு வகுப்பறைகள் எதுக்கு? இந்த திட்டம் பார்த்தா அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிகளில் நம்ம மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சிலாம் வந்து ஸ்மார்ட் கிளாஸ் இருக்குங்க, ஸ்மார்ட் போர்டு இருக்கும். ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் பிளாக் போர்டு தானே, அது வந்து டெவலப் ஆகணும். கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் அதிக அளவு ஜாயின் பண்ணணும். அங்கே கிடைக்கிற கல்வி தகுதியும் தரமும் வந்து மேம்படணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம தமிழக முதல்வர் வந்து தொடங்கினதுங்க இது. அது வந்து தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிகளில் 22,931 திறன்மிகு வகுப்பறைகள் அமைக்கும் பணியை கடந்த ஆண்டு ஜூன் மாதம் முதல்வர் வந்து தொடங்கி வச்சார். அந்த பணி சென்னை ஒக்கியம் துறைப்பாக்கம் அரசு பள்ளியில் வந்து முடிஞ்சிருக்குதுங்க. போன வருஷம் ஆரம்பித்தது, ஜூன் மாதம் ஆரம்பித்தது, இப்போ இங்கே வந்து முடிஞ்சிருக்குது. அப்படிங்கிற தகவலை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அது யார் சொல்லியிருக்காரு அப்படின்னா முதல்வர்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறாரு. கல்வி அமைச்சர் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து இதை தெரிவிச்சிருக்காரு. இந்த திட்டத்தில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த திட்டத்தோட ஒட்டுமொத்த மதிப்பீடு பார்த்தீங்கன்னா ₹455.32 கோடிங்க. இதன் மூலமாக பயன்பெறும் மாணவர்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 11.76 லட்சம் மாணவர்கள் வந்து இதன் மூலயமா பயன்பெறுறாங்க. இது போன்று அரசு பள்ளிகளில் 8,209 உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள், அதாவது இந்த ப்ராக்டிக்கலாக இருக்கும் இல்லைங்களா, ப்ராக்டிக்கல் செய்கிற லேபு, அது வந்து உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் பார்த்திங்கன்னா ₹519.73 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் நிலையில் அதற்கான பணியும் தற்பொழுது நிறைவடையும் நிலையில் இருக்குதுங்கன்னு முதல்வர்கிட்ட கல்வி அமைச்சர் வந்து தகவல் சொல்லியிருக்காரு. இந்த இரு திட்டங்கள் மூலம் அரசு பள்ளிகளில் பயிலும் 43,89,382 மாணவர்கள் வந்து பயன்பெறாங்கன்னு சொல்லி தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த திறன்மிகு வகுப்பறைகளில் வந்து குழந்தைங்க எந்த அளவுக்கு தமிழக மாணவர் அரசு பள்ளி மாணவர்கள் வந்து அவங்களோட திறமையை வளர்த்துக்க முடியும், ப்ராக்டிக்கலாக அதாவது வீடியோவாக ஒரு விஷயத்தை சொல்லும்போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம முதல்வர் வந்து அரசு பள்ளிகள்லேயும் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காருங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ஓமன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம். இது என்ன தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம்? இங்கே யார் போயிருக்காங்க அப்படின்னா வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல். அவருக்கு வந்து ஓமன் நாட்டுக்கு போயிருக்காருங்க. அந்த ஓமன் வர்த்தக அமைச்சரோட மீட்டிங் பண்ணுறதுக்காக தான் போயிருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா மஸ்கட்டில் ஜனவரி 28ஆம் தேதி கூட்டுக்குழு கூட்டத்தில் இந்த மீட்டிங் பற்றி பேசியிருக்காரு. பியூஷ் கோயல் மஸ்கட்டில் ஜனவரி 28 கூட்டுக்குழு கூட்டத்துக்கு போனப்போ குவைஸ் பின் முகமது அல் யூசப் அவரோட தான் வந்து மீட்டிங் அவருக்கு. இங்கே என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவிடமிருந்து அதிக இறக்குமதி செய்யும் நாடுகள் பட்டியலில் 3வது இடத்துல ஓமன் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அதாவது 5வது சுற்று நடவடிக்கையாக வந்து 5வது சுற்று நடவடிக்கையாக தான் வந்து இந்த மீட்டிங் போயிருக்கு. ஒரே மீட்டிங் இல்லை, 5வது சுற்று நடவடிக்கையாக தான் இந்த மீட்டிங் போயிருக்கு. இதில் வந்து அதிக இறக்குமதி செய்யும் நாடுகள் பட்டியலில் 3வது இடத்துல ஓமன் உள்ளது.
இன்னொரு விஷயம் என்னென்னா, இதே கவுன்சிலில் உள்ள ஐக்கிய அரபு அமீரகத்தோட கடந்த 2022ஆம் ஆண்டே இந்தியா வந்து தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கு. அதே மாதிரி ஓமனோடையும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளணுங்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங்கு. ஐக்கிய அரபு அமீரகத்தோட 2022லேயே இந்த மீட்டிங் வந்து தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்டுட்டாங்க. அதே மாதிரி இதுலேயும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 5வது சுற்றாக இந்த மீட்டிங் நடக்குதுங்க. அதுலேயும் பார்க்கும்போது நமக்கு ஏற்கனவே நம்ம அதிக இறக்குமதி இந்தியாவிடமிருந்து அதிக இறக்குமதி செய்யும் நாடுகளில் 3வது இடத்துல இருக்கிறது ஓமன் தான். இந்த மீட்டிங் இதுக்கு தான் போயிருக்கு. தடையற்ற வர்த்தகம் நடக்கிறதுக்காக மீட்டிங் போயிருக்கு. அடுத்த தகவல் பார்க்கலாம். இவர் யாருங்க? அதான் ஒரு சொன்னேனே, நம்ம ஒரே பஞ்சாயத்தாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால அவர் தாங்க இவர் பார்த்தீங்க அப்படின்னா செர்பியாவோட பிரதமருங்க. மிலோஸ் வூசெவிக் இவர் பேர். அவர் வந்து ஜனவரி 28 ராஜினாமா செஞ்சுட்டார். இவர் ஏன் ராஜினாமா செஞ்சார் அப்படிங்கிற தகவலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவர் தாங்க, அவர் பேர் பார்த்திங்கன்னா மிலோஸ் வூசெவிக். இவர் எதுக்கு ராஜினாமா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பிரதமரே ராஜினாமா பண்ணியிருக்காரு அப்படின்னா அங்கே என்ன பிரச்சனைன்னு தான் கேட்க போகிறீங்க. ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். கொஞ்சம் இதாக தாங்க இருக்குது. ஏன்னா இது நம்ம நாட்டில் நம்ம அதிகமாக கேள்விப்படுற விஷயங்கிறதுனால இவர் போய் இதுக்கோசரம் ராஜினாமா பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தகவல் திரட்டும் போது இருந்தது. இருந்தாலும் உங்ககிட்ட சொல்கிறேன். செர்பியாவில் பல வாரங்களாக நடைபெற்று வந்த ஊழல் எதிர்ப்பு போராட்டத்தில் ஏற்பட்ட அரசியல் பதற்றத்தை தணிப்பதற்காக தான் வந்து இந்த நாட்டு பிரதமர் மிலோஸ் வூசெவிக் வந்து ஜனவரி 28ஆம் தேதி ராஜினாமா செஞ்சதாக தகவல் வெளியே இருக்குது. அதாவது எதுக்கு அந்த ஊழல் எதிர்ப்பு அப்படின்னா, எதுக்கு என்னத்தில் நீங்கள் ஊழல் பண்ணிட்டீங்க அப்படின்னு இவர் வந்து ராஜினாமா பண்ணுறாருன்னா, கடந்த நவம்பரில் அந்த நாட்டோட நோவி சாட் அப்படிங்கிற நகரத்தில் இருக்கிற ரயில் நிலைய வாயில் கூரை இடிஞ்சு விழுந்துருச்சுங்க. அதில் ஏற்பட்ட விபத்தில் 15 பேர் உயிரிழந்துட்டாங்க. 15 பேர் உயிரிழந்த ஒரே காரணத்துக்காக இவர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சென்னை ஏர்போர்ட்லேருந்து மேற்கூரை எத்தனை டைம் இடிஞ்சு விழுந்ததுன்னு எனக்கு கணக்கே தெரியாதுங்க. உங்களுக்கு யாருக்காவது கணக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்தியாவில் ஒரு வருஷத்தில் எத்தனை ரயில் ஆக்சிடெண்ட் ஆகுது, எத்தனை பேர் இறக்குறோம். நம்ம வந்து அப்படி பார்க்கும்போது உயிரிழப்புக்கு ஒரு தொகை, அந்த உடல் உறுப்புகள் இழந்ததுக்கு ஒரு தொகை, இப்படி தான் நம்ம நாட்டில் நாம் கேள்விப்படுறோம். ஆனால் யாருமே வந்து பதவி ராஜினாமா பண்ணி நாம் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் இவர் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஊழல் எதிர்ப்பு போராட்டம்லாம் நடக்குது, நமக்கு இதில் ராஜினாமா பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக ராஜினாமா பண்ணியிருக்காரு செர்பியா பிரதமர் மிலோஸ் வூசெவிக். அடுத்தது யாராவது வருவாங்க. இப்போ நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பிரதமர் வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படிங்கிற தகவல் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது யார் வரப்போகிறாங்கிறத பார்க்கலாம். அடுத்த தகவல், பாகிஸ்தான் சர்ச்சைக்குரிய மசோதா. இங்கே வக்ஃப் மசோதா மாதிரி அங்கே ஒரு சர்ச்சைக்குரிய மசோதா வந்து நிறைவேற்ற ஆயிருக்குதுங்க. அது என்னன்னு பார்க்கலாம். இணையதள கட்டுப்பாட்டு மசோதா. அந்த நாட்டில் இணையதளத்தை கட்டுப்பாட்டு பண்ண ஒரு மசோதாவை நாடாளுமன்றத்தில் ஜனவரி 28ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டது. நிறைவேற்றிட்டாங்க. இணையதளத்தை கட்டுப்பாடு அதுக்கு வந்து ஒரு மசோதா, அது வந்து ஜனவரி 28 நிறைவேறியாச்சுங்க பாகிஸ்தானில். அது வந்து அதுக்கு தண்டனை என்ன தெரியுங்களா? தப்பாக தகவல் பரப்புனா தண்டனை பார்த்திங்கன்னா 3 ஆண்டுகள் வரை சிறை, 20 லட்சம் அபராதம். இது வந்து தண்டனைக்கு ஏற்ற மாதிரி, தப்புக்கு ஏற்ற மாதிரி தண்டனை மாறும். கொஞ்சமாக இருந்தால் 3 வருஷம், அதிகமாக இருந்தால் 20 லட்சம், அப்புறம் அதை விட அதிகமாக இருந்தால் அது 2 சேர்ந்து தருவோன்னு சொல்லி இந்த பாகிஸ்தான்லேருந்து தகவல் வெளியாகிருக்கு. என்ன அப்படின்னா, இது என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன் இந்த இணையதள கட்டுப்பாடு அங்கே வந்திருக்கு, அது மசோதாவும் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். வெறுப்பு பிரச்சாரம் மற்றும் பொய் செய்திகளை கட்டுப்படுத்த இந்த சட்டம் உதவணும் அந்த அரசு சொல்லியிருக்கு. அதாவது அரசியல் எதிரிகளை ஒடுக்கிறதுக்கு அது தவறாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புள்ளதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன. இவங்களை பற்றி யாராவது இணையதளத்தை தப்பாக போட்டால் மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா, அதுக்காக தான் இவங்க இந்த வேலையை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் வந்து விமர்சனம் பண்ணிகிட்ருக்கிறதா பார்க்குறோம். இன்றைக்கி ஒரே பஞ்சாயத்தாக போச்சுங்க. அடுத்த தகவல் போகலாம். அடுத்தது நம்ம பிரதமர் நரேந்திர மோடி. இவர் நம்ம வந்து ஹாய் கட்டுறாரு. எங்கேருந்து ஒரே ஜாலியாக இருக்கிறாரு. குடியரசு தின விழாவிலேருந்து ஒரே ஜாலியாகவே இருக்கார். குழந்தைங்களாம் வெளியே போனால் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனோட செலிப்ரேஷன் தான் அவருக்கு. பிராக்கியராஜில் ஆரம்பித்தது, இந்த மகா கும்பமேளாவில் ஆரம்பித்து குடியரசு தினம் வந்துச்சு. அப்புறம் அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். இவர் எதுக்கு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு, எங்கே இருக்கார், என்ன விஷயம், இந்த ஃபங்க்ஷன் பார்த்துடலாம். இது பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை. அதாவது நம்பிக்கை தெரிவித்ததுக்கான காரணம் 2036 ஒலிம்பிக் போட்டி
நடத்துவதற்கான வாய்ப்பை பெற நாம் முயற்சி செஞ்சிட்ருக்கிறோன்னு பிரதமர் சொல்லியிருக்காரு. அந்த உரிமை இந்தியாவுக்கு கிடைக்கும் நிலையில் நாட்டில் விளையாட்டுத்துறை புதிய உச்சத்தை எட்டுன்னு தான் நம்பிக்கை சொல்லியிருக்காரு. ஒரு நம்பிக்கை தெரிவித்தார் இல்லையா பிரதமர் மோடி நம்பிக்கை, அதுதான் இந்த தகவல். 2036 ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கான வாய்ப்பை பெறறதுக்கு நாம் முயற்சி செஞ்சிட்ருக்கோம். அந்த உரிமை இந்தியாவுக்கு கிடைக்கும் நிலையில் நாட்டோட விளையாட்டுத்துறை புதிய உச்சத்தை எட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டில் ஒலிம்பிக் நடந்தால் நமக்கு பெருமை தானுங்களே, அதுக்காக நம்ம சந்தோஷப்பட்டுக்கோம். இங்கே தகவல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 38வது தேசிய விளையாட்டு போட்டி வந்து உத்தரகாண்டில் டேராடூனில் ஜனவரி 28 தொடங்கியிருக்கு. வெற்றிகரமாக கோலாகலமாக ஜாலியாக நம்ம தலைவர் வந்து தொடங்கி வச்சிட்டாரு. அதுக்கு தான் இந்த அவர் வந்து ஊர்வலமாக வந்தது தான் இந்த ஸ்டில்லு இங்கே இருக்குது பார்க்குறீங்களா. அவர் எப்படியே மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வண்டியில் வந்து பிரதமர் வந்திருக்காரு. அப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா புஷ்கர் சிங் தாமி, இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல, ஒரு இது பண்ணார் இல்லைங்களா, என்ன சொல்கிறது, சட்டம் எல்லாருக்கும் ஒரே சட்டம் யூசிசி, அந்த சட்டத்தை இது பண்ணிவிட்டு அடுத்தது இங்கே கொண்டாட வந்துட்டாங்க. இந்த தகவலோட இன்னும் தொடர்ந்து பார்க்கலாம். 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் ஜனவரி 28 வந்து தொடங்கியாச்சு. அது என்ன 2025 சங்குன்னு பார்க்குறீங்களா, ஒரு சங்கு 2 சங்கு இல்லாமல் 2025 சங்குன்னா நம்ம எந்த ஆண்டில் இருக்கோம், 2025 தானே. அதை ஞாபகப்படுத்துறது மாதிரி 2025 சங்குங்க ஒட்டுக்கா முழங்க சொல்லிட்டார் பிரதமர். ஆர்டர் போட்டார், ஒட்டுக்கா முழங்கி தான் வந்து இந்த தேசிய விளையாட்டுப் போட்டி வந்து அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது நம்ம பிரதமரால். கொடி அசைச்சு துவக்கி வச்சுட்டாரு. 2025 சங்குகளோட ஒரே முழக்கம்தான். 2025 அட் அ டைமில் முழங்கணும்னு சொல்லிட்டாரு. அடுத்தது இதில் நம்ம பார்க்குறோம் யார் பங்கேற்றுக்கிட்டாங்க அப்படின்னு. எப்படியும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அந்த மாநிலத்தோட ஆளுநர், துணை ஆளுநர், விளையாட்டுத்துறை அமைச்சர், அப்புறம் நேஷ்னல் லெவலில் இருக்கிற விளையாட்டு அமைச்சர் இவங்களாம் இருப்பாங்க. அப்புறம் புஷ்கர் சிங் தாமி இருக்காங்க. அப்புறம் நம்ம தலைவர் மோடி இருக்கார். இதோடு சேர்த்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பிடி உஷா அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்காங்கங்க. பங்கேற்று எல்லாம் நடந்துகிட்ருக்குது, கோலாகலமாக நடந்துகிட்ருக்குது உத்தரகாண்ட் மாநிலத்தில். இதோட தகவல் என்னென்னா, மாநிலத்தில் 7 நகரங்களில் இந்த போட்டி நடைபெறணும். பிரதானமாக டேராடூனில் தான் முக்கிய போட்டிகளெல்லாம் வந்து நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. விளையாட்டுகளில் வெற்றி பெறும் வீராங்கனைகளுக்கு மொத்தமாக தலா 450 தங்கம், வெள்ளி, வெண்கலப் பதக்கம் வழங்க போகிறதாகவும் நமக்கு தகவல் சொல்லியிருக்கு. நம்ம இந்த 38வது தேசிய விளையாட்டுப் போட்டியில் யார் என்ன ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த தகவலை வெளியாகும் போது தெரிஞ்சுக்கலாம். இதோடு சேர்ந்து பிரதமரை பற்றி இன்னொரு தகவல் நான் சொல்கிறேன். அதாவது பிரதம மந்திரியோட முத்ரா திட்டம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அந்த விஷயத்தை பற்றி நான் ஒரு தகவல் சொல்கிறதுக்காக தான் இப்போ இந்த பிரதம மந்திரியோட முத்ரா திட்டம் சொல்கிறேன். பிரதம மந்திரி நியூஸ் சொல்லும்போது அதையும் சொல்லிடலாம் அப்படின்னு. முத்ரா திட்டம் அப்படிங்கும்போது 2015 ஆண்டு ஏப்ரல் 8 மாண்புமிகு பிரதமரால் தொடங்கப்பட்டதுங்க. இது மாண்புமிகு பிரதமரால் தொடங்கப்பட்ட இந்த விஷயம் என்ன அப்படின்னா, விவசாயம். இந்த முத்ரா திட்டம் எதுக்கு? விவசாயம் அல்லாத வருமான ஈட்டும் நடவடிக்கைகளுக்கு தான் பொதுத்துறை வங்கிகள், பிராந்திய கிராமப்புற வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள், தனியார் துறை வங்கிகள், வெளிநாட்டு வங்கி, மைக்ரோ நிதி நிறுவன வங்கி மற்றும் வங்கி அல்லாத நிதி நிறுவனம் போன்ற அனைத்து நிறுவனங்களிடமிருந்தும் 10 லட்ச ரூபாயை கடனாக நம்ம வந்து வாங்கி தொழில் பண்ணலான்னு இந்த திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க இல்லைங்களா. இப்போ 3வது டைமாக நம்ம தலைவர் மோடி 3.0 அதில் அறிவிச்சது தான் வந்து எனது 3வது ஆட்சி காலத்தில் இத்திட்டத்தின் உச்ச வரம்பு 10 லட்சத்துலேருந்து 20 லட்சமாக அதிகரிச்சிருக்கு. இது எங்கே சொன்னார் அப்படின்னா, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு அழைப்பு கொடுத்தார் இல்லைங்களா, அங்கே வந்து சொன்னார் இளைஞர்கள் வந்து நம்ம நாட்டோட சக்தி, எப்படி விவசாயம் நம்ம நாட்டோட முதுகெலும்பு அப்படிங்கிற மாதிரி இளைஞர்கள் தான் நம்ம நாட்டோட சக்தி, எழுச்சி அப்படின்னு சொல்லிட்டு இதையும் சொல்லியிருக்காரு. நீங்களாம் தொழில் தொடங்குங்க. தொழில் தொடங்கும் போது ஏற்கனவே நான் வந்து 10 லட்சம் கொடுத்துருந்தேன் இந்த முத்ரா திட்டத்தின் மூலயமா. இப்போ நான் 3வதாக பதவி ஏற்றதுக்கப்புறம் 20 லட்சமாக கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையெல்லாம் நல்லா பயன்படுத்தி நம்ம நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டுட்டு போங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக இந்த தகவலை நான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டேன். அதோடு சேர்த்து அடல் ஓய்வூதிய திட்டம், இதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். அடல் ஓய்வூதிய திட்டம் பார்த்திங்கன்னா, அடல் ஓய்வூதிய திட்டம் இது என்னன்னு பார்த்தோம்னா,
முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2010 to 11. மீண்டுமா துவக்கப்பட்ட ஆண்டு தான் வந்து 2015 மே 9 வந்து மீண்டும் துவக்கியிருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி தான் அதையும் வந்து கொல்கத்தாவில் தொடங்கி வச்சார். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம ரீசெண்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு ஓய்வூதிய திட்டத்தை பற்றி பார்த்துருப்போம் இல்லைங்களா. அவங்களுக்குலாம் ஒரு ஸ்கீம் இருக்குது. 60 வயசுக்கு மேலே ஓய்வு பெறும்போது அவங்க சம்பளத்துலேருந்து 50%, அது இல்லாமல் 10 வருஷம், அதாவது 25 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சால் இவ்வளவு, 10 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சால் 10,000 அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சிட்டல. அந்த மாதிரி இப்போ அமைப்பு சாரா தொழிலாளர்களாக இருப்பாங்க இல்லையா, எந்த அமைப்புலும் இல்லாமல் எந்த ஸ்கீம்லையும் இல்லாமல், அதாவது தினக்கூலிகள்னு சொன்னால் நமக்கு தெரியும். தினக்கூலிகள் பார்த்திங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து எந்த பென்ஷன் கிடைக்க போகுது, அதுக்காக தான் வந்து அடல் ஓய்வூதிய திட்டம். இதன் மூலிமா அவங்களுக்கு வந்து 60 வயசுக்கு மேலே மாதம் 1000 ரூபா, அதாவது அவங்க மாதம் பேங்க்கில் எவ்வளோ கட்டுறாங்களோ அவங்களால குறைஞ்சபட்சம் ஒரு 150 ரூபா தான் கட்ட முடியும். அப்படிங்கிற போது அந்த மாதிரி தொகையை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த குறைஞ்சபட்ச தொகையிலிருந்து அவங்க எவ்வளோ கட்டுறாங்களோ அதுக்கு ஏற்றபடி அவங்களோட 60 வயசுக்கு மேலே 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபா வரைக்கும் இந்த ஓய்வூதிய திட்டத்தில் பெற முடியும். அமைப்பு சாரா தொழிலாளர்கள், நமக்கு புரியும்படியாக சொல்லும்போது ஒரு தினசரி கூலி ஆட்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். அவங்க வந்து இந்த ஓய்வூதிய திட்டத்தில் பயன்பெற்று கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இது அடல் ஓய்வூதிய திட்டம். இதுக்கு வயசு பார்த்தோம் அப்படின்னா 18லேருந்து 40க்குள்ளே இருக்கணும். அப்படி 20 வருஷ காலத்துக்கு நம்மளோட சிறு தொகையாக மாதம் நம்ம பேங்க்கில் செலுத்தும் போது அது இந்த திட்டத்தின் மூலயமா நமக்கு 60 வயசு கழித்து நமக்கு 1000 ரூபாயோ அந்த நம்ம கொடுக்குற பணத்துக்கு ஏற்ற மாதிரி 1000, 2000, 3000 மாற்றி வருங்க. இது நம்ம தெரிஞ்சுக்கிறது பிரதமர் நரேந்திர மோடியால் 9ஆம் தேதி மே மாதம் 2015 தொடங்கப்பட்டுச்சு. அடல் அப்படிங்கிறது நம்ம முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களோட பேர் தான் வந்து இதை கொடுத்துருக்குது, அடல் ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது. அப்புறம் நம்ம இந்தியா சீனா ஒப்புதல் போட்டிருந்தாங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, மீண்டும் நேரடி விமான சேவை. எப்போ பாரு சீனாவோட தகராறாகவே இருக்குது. 10க்கு 2020 ஒரு கொரோனா வேறு. அதுக்கப்புறம் வந்து நேரடி விமான சேவை இந்தியாவிலேருந்து கிடையாது. இப்போ வந்து ஒப்பந்தம் போட்டுறதில் வந்து இனிமேல் வந்து நேரடி விமான சேவை இருக்குது அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்றைக்கி ஒரு வழியாக நம்ம வந்து இஸ்ரோவோட 100வது மிஷன் வந்து லான்ச் ஆயிடுச்சு. நம்ம ஏன் இந்த வீடியோவை எடுக்கலை அப்படின்னா, நமக்கு இதுக்கு முன்னாடியே வந்து இந்த தகவலெல்லாம் நம்ம முந்தைய நாள் வீடியோவில் பகிர்ந்திருப்போம். அதனால் வந்து நான் அதை வந்து சும்மா வாயில் சொல்லிக்கிறேன். 100வது மிஷன் வந்து ஸ்ரீஹரிகோட்டாவோட 2வது ஏவுதளத்துலேருந்து வெற்றிகரமாக இன்றைக்கி காலையில் விண்ணில் பாஞ்சிருச்சுங்க. NVS-02 அவர்கள் போய் அவர்களோட வேலையை பார்க்க போகிறாரு. அவர் என்ன வேலை பார்க்குறாரு அப்படிங்கிறத நம்ம இனிமேல் தெரிஞ்சுக்கலாம். அவர் ஒவ்வொன்றா வந்து சொல்லுவார். அதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவோட முழு விவரம் பார்த்திங்கன்னா இதுக்கு முந்தைய வீடியோவில் நம்ம சேனலில் இருக்கும், யூடியூப்பில் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி இருக்கிறதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, பயன்பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைய நாள் தகவலெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். அது நம்ம வீடியோவுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவலெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். நாளை நாள் தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணு. நன்றி, டாடா, பாய்.